ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய மகிமை குறித்து நாம் தொடர்ந்து இந்த 8 மாதங்களாக ஆண்டவருடைய மகிமையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஆண்டவருடைய மகிமை பிரமாண்டமான அந்த தேவ மகிமை, அது அழிவு இல்லாத மகிமை. அந்த மகிமை இந்த பரிசுத்த வேதத்துல அநேகருக்கு காணப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய மனிதர்கள், தனிப்பட்ட மனிதர்கள் தேவனுடைய மகிமையை காண ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். யாக்கோபு தேவனுடைய மகிமையை கண்ட ஒரு மனிதன். மோசே தேவனுடைய மகிமையை கண்ட ஒரு மனிதன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்துல எல்லாருமே கர்த்தருடைய மகிமையை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாலமோன் கட்டின தேவ ஆலயத்துல ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிச்சு எல்லாருமே சாலமோனும் தேவ மகிமையை கண்டார். எல்லாருமே தேவனுடைய மகிமையை அன்றைக்கு கண்டார்கள். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. எலியா ஸ்தோத்திரம் கர்த்தருடைய மகிமையை கண்டார். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மகிமையை கண்டபோது கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முகம் குப்புற விழுந்தார்கள். இப்படி கர்த்தருடைய மகிமையை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். கர்த்தருடைய மகிமை என்பது ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு அதுக்கு அளவே கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அளவே இல்லாத ஒரு பெரிய மகிமை தான் கர்த்தருடைய மகிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும், இன்னும் பெரிதாக இருக்கும். சொல்றேன், இதுவரைக்கும் நீங்க பார்த்த மகிமையை விட இன்னும் ஒரு பெரிய மகிமையை நீங்க காண போகிறீங்க அப்படி என்று ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆலயத்துல கர்த்தருடைய மகிமையை நாம காண்கிறோம். தாவீது கர்த்தருடைய ஆலயத்துல மகிமையை பார்க்கும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன் என்று சொன்னார். விசேஷமா நாம எங்க அதிகமா ஆலய மகிமையை பார்க்க முடியும்னா அவருடைய ஆலயத்துல. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசரிப்பு கூடாரம் அவருடைய ஆலயம். சாலமோன் கட்டின தேவ ஆலயம், அவருடைய ஆலயத்துல மகிமையை கண்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுடைய ஆலயத்துல தான் தாவீது கர்த்தருடைய மகிமையை கண்டார். இப்போ தேவ ஆலயத்துல தான் அதிகமா தேவ மகிமையை தேவ மனிதர்கள் கண்டிருக்கிறாங்க. அதுக்கு அப்புறம் தான் அவர் வனாந்தரத்துல மகிமையை கண்டாங்க. ஸ்தோத்திரம். அக்கினி எரிகிற முச்செடியில மகிமையை கண்டாங்க. சில வெவ்வேறு இடத்துல கர்த்தருடைய மகிமையை கண்டாங்க. ஆனா விசேஷமா மகிமை எங்க காணப்படும்? தேவனுடைய ஆலயத்துல காணப்படும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். நாம் அவருடைய மகிமையை காணதான் இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். அவருடைய மகிமை நாம பெரிதாக பார்க்கும்படிக்கு தான் இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை நாம் காண வேண்டும். அந்த மகிமை பெரிதாய் இருக்கும். ஸ்தோத்திரம். முந்தின ஆலயம், பிந்தின ஆலயம். முந்தின ஆலயம் எதை காண்பிக்கிறது? சாலமோன் கட்டினதுதான் முந்தின ஆலயம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பிரமாண்டமான, உலக அதிசயமான ஒரு பெரிய தேவாலயத்தை சாலமோன் ராஜா கட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுதான் முந்தின ஆலயம். அல்லேலூயா. வனாந்தரத்துல ஒரு கூடாரம், ஆசரிப்பு
கூடாரம் என்கிற ஒன்றுதான் போடப்பட்டது. அது ஆசரிப்பு கூடாரம் தான். ஆனால் அது என்ன கிடையாது, ஆலயம் என்று சொல்ல முடியாது, ஒரு கூடாரம். ஆனால் சாலமோனுடைய காலத்துலதான் ஆலயம் என்கிற ஒரு பெரிய கட்டடமே கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. முந்தின ஆலயம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயம் தான் அன்றைக்கு உலக அதிசயமாக இருந்தது, ஆச்சரியமான ஒரு ஆலயமாக இருந்தது, தேவனுடைய மகிமை நிரப்பின ஆலயமாக இருந்தது. அந்த ஆலயத்தை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 11வது வசனத்துல நாம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8:11. ஆசாரியர்களை நிற்க கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிலுள்ள வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லி ஸ்தோத்திர சபையாரை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தருடைய ஆலயத்தை மகிமை நிரப்பிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் முந்தின ஆலயத்தினுடைய மகிமை. ஆசாரியர்கள் கூட உள்ள கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய மகிமை நிரப்பிற்று முந்தின ஆலயத்தை. ஆனா இந்த முந்தின ஆலயம், நான் போன வாரம் சொன்ன எசேக்கியேல் கர்த்தருடைய மகிமையை கண்டார். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் காலத்துல எரேமியா தீர்க்கதரிசி, எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்துல சாலமோன் கட்டின ஆலயம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக தீக்கு இரையாக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எதுக்கு இரையாக்கப்பட்டது? தீக்கு இரையாக்கப்பட்டது. முதல் சிறையிருப்புல எசேக்கியேல், தானியேல் இப்படிப்பட்டவர்கள் பாபிலோனுக்கு சிறைபிடிக்கப்பட்டு கொண்டு போனார்கள். 3வது சிறையிருப்பு, 3வது முறை நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு படையெடுத்து வரும்போது அந்த தேவாலயத்தை முழுவதுமா சுட்டெரித்து போட்டார். அந்த தேவாலயத்தில் இருந்த பொருள் எல்லாம் பாபிலோனுக்கு எடுத்துட்டு போனார். தேவாலயத்தில் இருந்த பொண்ணு வெள்ளி எல்லாமே கொண்டுட்டு போயிட்டாரு. தேவாலயமே தீக்கு இரையாக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது. எருசலேமும் மண்மேடாய் போயிடுச்சு, தேவாலயமும் மண்மேடாய் போயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, எருசலேம் நகரமே எதாயிடுச்சு, மண்மேடா குப்பை மேடா மாறிடுச்சு. தேவ ஆலயமும் பிரம்மாண்டமான அந்த தேவ ஆலயமும் முழுவதும் பொன்னாக மூடப்பட்டிருந்தது. விலையேற பெற்ற கேது மரத்தினால, சோத்திரம், விலையேற பெற்ற கல்களினால பிரம்மாண்டமாய் கட்டப்பட்டிருந்தது. அந்த தேவ ஆலயமே ஒன்றும் இல்லாம இடிக்கப்பட்டு ஒன்றும் இல்லாமல் போயிற்று. எரேமியா தீர்க்கதரிசி அந்த தேசத்திலேயே இஸ்ரவேல் மக்கள் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் எரேமியா தீர்க்கதரிசியை நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாரு, நீ இங்கே இருந்துக்கோ அப்படின்னு எருசலேம்ல விட்டுட்டு போயிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா எசேக்கியேல் தீர்க்கதரிசி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார். தானியேல் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டார் சிறை கைதிகளாக. அங்கே இருந்துதான் தேவ தரிசனங்களை கண்டார்கள். தேவ தரிசனங்களை கண்டு எருசலேமில பாவம் பெருகிட்டு ஆலயத்தை விட்டு மகிமை போக போகிறதுங்கிறத நான் போன வாரம் சொன்னேன். எங்க இருந்து பார்த்தாங்கன்னா பாபிலோன்ல இருந்துதான் எருசலேமில் நடக்க போகிற நிகழ்வை ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு காண்பித்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவ மகிமை விலகிச்சு, ஆலயமே இல்லாம போயிடுச்சு. மகிமை இருந்தாதான் ஆலயம் காக்கப்படும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. மகிமை இல்லாத ஆலயம் ஒண்ணுமே இல்லை, வெற்று பொருள். எவ்வளவு பெரிய கட்டடமா இருந்தாலும் சரி, மகிமை இல்லைன்னா இங்க என்ன கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. மகிமை இல்லை, மகிமை விலகி போச்சு. அதனால அந்த ஆலயத்தை யார் மறந்து அதை இடிக்க முடியும்? மகிமை இருந்தால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. மகிமை விலகிச்சு. நேபுகாத்நேச்சார் படையெடுத்து வந்து 3வது முறையில அந்த ஆலயத்தையே சுட்டெரித்து போட்டார். ஒன்றும் இல்லாம ஆகினார். மகிமை இல்லாத இடம்லாம் இருந்ததுனால கர்த்தர் அங்கே இல்லை, கர்த்தருடைய மகிமை அங்கே இல்லை. சோத்திரம், விலகி போயிடுச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். ஆமென் சொல்வோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏனென்றால் 70 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள்
சிறையிருப்புல வாழ்ந்தார்கள். பாபிலோன்ல கேபார் நதி அண்டையில அந்த சிறையிருப்பினுடைய பகுதியில இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்தார்கள் 70 ஆண்டுகள். 70 ஆண்டுகள்ல அவர்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டது. ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. சிறையிருப்புல இஸ்ரவேல் மக்கள் திருந்தினாங்க. சொந்த நல்ல தேசத்தை கொடுத்து, நல்ல ஆலயத்தை கொடுத்து, நல்ல வசதியை கொடுத்து, கட்டாத வீடை கொடுத்து, நல்ல செழிப்பை கொடுத்து, நல்ல எல்லாவற்றையும் கொடுக்கும் போது, பரிபூர்ணத்தையும் அவர்கள் அனுபவிக்கும் போது, அவர்கள் தேவனை விட்டுட்டு அந்நிய தேவனை எருசலேமிலே வழிபட ஆரம்பித்தார்கள். தேவ ஆலயத்துக்குள்ளேயே விக்கிரகங்களை கொண்டு வந்தார்கள். எனவே தேவ மகிமை அவர்களை விட்டு விலகி போயிற்று. ஆலயமும் ஒன்றுமில்லாமல் போயிற்று. இப்பொழுது 70 ஆண்டுகள் அந்நிய தேசத்தில் பாபிலோன்ல சிறைப்பிடிக்கப்பட்டு அவர்கள் சிறை கைதிகளாக அடிமைகளாக இருந்த போது மறுபடியும் அவர்கள் கண்கள் திறந்தது. ஹல்லேலூயா. அவர்கள் மாறினார்கள். அவர்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டது. சோதரம், இனிமேல் நாங்கள் விக்கிரகத்தை வழிபட மாட்டோம், எங்கள் உண்மையான யெகோவா தேவனை தான் நாங்கள் வழிபடுவோம் என்று அவர்களுக்குள்ள ஒரு நல்ல மாற்றம் வந்தது. தேவாலயம் தான் இடிக்கப்பட்டு போயிற்று. ஆனால் பாபிலோன் அந்த 70 ஆண்டுகள் அவர்கள் வாசம் பண்ணும் பொழுது, காண பசிக்கும் போது ஜெப ஆலயங்கள் எழும்பினது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ என்ன ஆலயம் வந்துச்சு? ஜெப ஆலயங்கள். ஒவ்வொரு அவர்களுடைய குடியிருப்பு பகுதிகள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் அவர்களை நேபுகாத்நேச்சார் குடியமர்த்தினானோ, எங்கெங்கெல்லாம் சிறையிருப்புகள் அவங்களை அங்கங்க குடிய வைத்தான், அந்த குடியிருப்புகள் மத்தியில என்ன வந்துச்சு? ஜெப ஆலயங்கள் வந்துச்சு. தேவாலயம் இல்ல, ஜெப ஆலயம் வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்ப ஜெப ஆலயம் வந்துச்சு. இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு, ஒரு கிராமத்துக்கு, ஒவ்வொரு கிராமத்துக்கும் அவங்க எங்கெங்கெல்லாம் இருந்தாங்களோ அங்கெங்கெல்லாம் ஜெப ஆலயம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரே தேவாலயம் தான் உண்டு. அல்லேலூயா. அந்த ஒரே தேவாலயத்துக்கு தான் ஜனங்கள் கூடி வரணும். வருஷத்துல ஒரு முறையாவது ஆண் மக்கள் 3 முறையாவது வரணும். எங்க இருந்தாலும் அந்த எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு வரணும். ஆனா இப்போ அவங்க குடியிருக்கிற இடத்துலயே ஜெப ஆலயம் வந்துச்சு. ஜெப ஆலயத்துல தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையான ஒரு நிலைமைக்கு மாறினார்கள். திருந்தின ஒரு நிலைமைக்கு மாறினார்கள். ஆண்டவர் 70 வருஷங்களுக்கு பிற்பாடு, ஏற்கனவே இது எரேமியா தீர்க்கதரிசி சொன்னாரு, 70 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி. சோத்திரம். இந்த சிறையிருப்பு 70 வருஷம் கழிச்சு தான் நீ திரும்பி வருவ, அதனால திரும்ப சொல்லி தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. ஆனா மக்கள் திரும்பல. தானியேலும் சிறையிருப்புல இருந்தும் 70 வருஷம் பாழ்கடிப்பு நிறைவேறி தீரும் அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தினார். 70 வருஷம் அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 70 வருஷம் முடிவுல இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி ஆண்டவர் வைத்தார். எவர்கள் இஸ்ரவேல் மக்களை சிறைப்பிடித்தார்களோ அந்த ராஜ்யம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவர் எழுப்பினார். அல்லேலூயா. ஒரு பெரிய சாம்ராஜ்யம் அன்னைக்கு உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருந்தது. பாபிலோனிய சாம்ராஜ்யம் மகா நேபுகாத்நேச்சார் அவனுக்கு பிள்ளைகள் இப்படி அரசாண்ட அந்த ராஜ்யத்துக்கு ஆண்டவர் முடிவு உண்டாக்கி மேதிய பெர்சிய சாம்ராஜ்யத்தை எழுப்பினார். அந்த பெர்சிய சாம்ராஜ்யம் வந்த போதுதான் சோத்திரம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் 70 வருஷத்துல. அல்லேலூயா. ஹalleluya. ஹalleluya. சோதரர் இப்ப சொன்னாரு அந்த கோரேஸ் அந்த ராஜா சோதரர் உண்டாவதாக. எஸ்ராவின் புத்தகத்துல இதை குறித்த சரித்திரத்தை நீங்கள் எஸ்ராவின் புத்தகத்துல வாசிக்க முடியும். எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 1வது வசனம். எஸ்ரா 1வது அதிகாரம் 1வது வசனம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் வரை பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களெல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜா கோரேஸ் ராஜாவாக மாறினார். கோரேஸ் ராஜாவாக மாறின உடனே ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டது என்னன்னா, ஆலயம் எருசலேமில் என்ன செய்யப்படணும்?
கட்டப்படணும். பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் ராஜாவாக மாறினார். பாபிலோனுக்கெல்லாம் ராஜாவாக மாறினார். எருசலேமுக்கெல்லாம் ராஜாவாக மாறினார். இந்த பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ். இந்த கோரேசினுடைய நாட்கள்ல ஆண்டவர் முதல் வேலையை செய்ய சொன்னாரு, நீ ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா, சோதரா. அப்ப என்ன சொன்னாரு, உங்க ஜனங்கள், அவருடைய ஜனங்கள், 3வது வசனத்துல அவருடைய ஜனங்கள் எல்லாரும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவனோட அவன் தேவன் இருப்பாராக. அவன் யூதாவிலுள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்றோம். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். அவருக்கு ஒரு ஆலயத்தை மறுபடியும் கட்டணும். இந்த நேபுகாத்நேச்சார் ஆலயத்தை தீக்கிரையாக்கினான். அங்கிருந்து எல்லா பொன்னையும் கொண்டு வந்தான். இப்போ இந்த அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 7வது வசனத்துல பார்க்கிறோம், நேபுகாத்நேச்சார் எருசலேமில் இருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய ஆலயத்தில் வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் கோரேஸ் ராஜா எடுத்து கொடுத்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்க இருந்து கொண்டு வரப்பட்டதோ அங்கேயே மறுபடியும் எல்லா பொண்ணு பொருள் எல்லாம் எடுத்து கோரேஸ் ராஜா கொடுத்தார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் அதிகமான பொருட்களையும் கொடுத்தார். இன்னும் 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு போகும்படி யூதா பென்யமீன் வம்சங்களின் தலைவரும் ஆசாரியரும் லேவியரும் அன்றி எவர்கள் ஆவியை தேவன் ஏவினாரோ அவர்கள் எல்லாரும் எழுப்பினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் யார் யார் ஆவியெல்லாம் எழுப்பினாரோ போனோம். உள்ளத்துக்குள்ள ஒரு ஏவுதல், ஒவ்வொருடைய மனதுக்குள்ள ஒரு ஏவுதல் கொடுத்தார். நீ கிளம்பு, நீ இங்க இருந்து நீ பாபிலோன்ல இப்ப நல்லா ஆயிட்டே நீ நினைக்காத. பாபிலோன்ல சிறை இருக்கும் தேசம் தான் பாபிலோன். இங்க எவ்வளவுதான் 70 வருஷம் இருந்தாலும் பாபிலோன்லயும் மறுபடியும் அவர்களுக்கு ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தார். ஆனால் இந்த பாபிலோன்ல நீ இருக்கக்கூடாது. உன் சொந்த தேசம் இது யூதேயா. ஹல்லேலூயா. நீ அங்க போனோம், ஆலயத்தை கட்டணும். நீ ஜனங்களுக்குள்ள ஆண்டவர் ஏவி எழுப்பினார். அப்படி ஏவி எழுப்பப்பட்ட ஜனங்கள் மறுபடியும் எங்க வந்தாங்க? எருசலேமுக்கு வந்தார்கள். அல்லேலூயா. அதுலதான் எஸ்ராவின் புத்தகம், நெகேமியாவின் புத்தகத்தை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது சோத்திரம் மறுபடியும் எருசலேமுக்கு கட்ட வந்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, இவர்கள் எல்லாரும் இந்த நாட்கள்ல வாழ்ந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆகாய் தீர்க்கதரிசி நாட்கள்ல தான் இந்த தேவ ஆலயம் மறுபடியும் கட்டப்பட ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகாய் 2வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 2வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், நீ செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேல் என்னும் யூதாவின் தலைவனோடும் யோசதாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இந்த ஆலயத்தின் முந்தின மகிமையை கண்டவர்களில் உங்களுக்குள்ள மீந்திருக்கிறவர்கள் யார்? இப்பொழுது இது உங்களுக்கு எப்படி காண்கிறது? அதற்கு இது உங்கள் பார்வையில் ஒன்றுமில்லாதது போல காண்கிறது அல்லவோ? மக்களுக்கு எருசலேமுக்கு திரும்பி வந்தாங்க, ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தாங்க, அஸ்திவாரம் போட்டாங்க. அதை எஸ்ராவின் புத்தகத்துல நீங்க வாசிக்கும் போது என்ன நடந்ததுன்னா, அஸ்திவாரம் போட்ட உடனே ஸ்டாப் பண்ணிட்டான். எதிரிகள் எல்லாரும் பக்கத்து தேசத்துல உள்ளவங்க எல்லாம் வந்து இந்த யூதேயாவுல எருசலேம்ல என்ன செய்யக்கூடாது? தேவ ஆலயம் கட்டக்கூடாது. கட்டினா இவன் பிரச்சனை பண்ணுவான் அப்படின்னு சொல்லி பக்கத்து தேசம் எல்லாம் வந்து கட்டவே விடல. பல ஆண்டுகள் கட்ட முடியாம எருசலேம் ஆலயம் அஸ்திவாரம் போடப்பட்டது. கட்ட தடை வந்துச்சு. மறுபடியும் ராஜாவுக்கு கோரே அங்க மனு அனுப்புனாங்க. எல்லாரும் பெட்டிஷன் அனுப்புனாங்க. இந்த யூதா தேசத்துல எருசலேம்ல ஒரு ஆலயம் கட்டப்படுது, இவங்க புரட்சி பண்ணுவாங்க, ராஜாவை உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்துறோம். இவங்க சொல்றாங்க கோரேஸ் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாரு, கோரேஸ் தான் எங்களுக்கு ஆலயத்தை கட்ட சொல்லி அனுப்பினார்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அடுத்து பல ராஜாக்கள் வந்துட்டாங்க. அப்பவும் தடைப்பட்டு இருந்தது. இந்த நீர் இதை பரிசோதித்து பாரு, உண்மையிலே கோரேஸ் தேவாலயத்தை கட்டுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாங்கன்னு சொல்லி என்ன செய்யுங்க, கஜானாவுல போய் நீங்க அந்த எல்லாவற்றையும் அலசி பாருங்கன்னு சொல்லி எல்லாரும் பெட்டிஷன் அனுப்புறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் அலசி பார்த்த பிறகு மறுபடியும் தரியு காலத்துல, தரியு என்கிற ஒரு ராஜாவின் காலத்துல அவர் எழுதினாரு, உண்மைதான்
நீங்க யாருமே தடை உண்டு பண்ணக்கூடாது. தேவாலயம் கட்டுவதற்கு, மறுபடியும் அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு நீங்க எல்லாம் உதவி செய்யணும். மறுபடியும் ராஜாவிடத்திலிருந்து கட்டளை வந்தது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நான் சொல்றேன், முந்தின ஆலயம் தடை இல்லாம கட்டப்பட்டது சாலமோனால. ஆனா பிந்தின ஆலயம் எப்படி கட்டப்பட்டது? தடையோட கட்டப்பட்டது. பல தடைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கட்ட முடியாம பல தடைகள். ஆனா முந்தின ஆலயம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக கவனிங்க, சாலமோனால அவன் முழுவதும் செலவு பண்ணி கட்டப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா பிந்தின ஆலயம் அப்படி கிடையாது. மக்கள் தான் போய் கஷ்டப்பட்டாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அன்னைக்கு ராஜா எல்லாரையும் வச்சு கட்டினார். ஆனா பிந்தின ஆலயம் தேவ ஜனங்கள் வந்து கட்டினாங்க. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னைக்கு ராஜா கொடுத்து அனுப்பினாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த பங்கு வேணும் அப்படிங்கறத ஆண்டவர் இந்த ஆகாயத்தின் புத்தகத்துல ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா ஆமென். முந்தின ஆலயம் முழுவதும் வெள்ளி, பொன்னு, கல்லு எல்லாமே சாலமோன் கொடுத்து கட்டினார். ஆனா பிந்தின ஆலயத்துல மக்களுடைய பங்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? பிந்தின ஆலயத்துல யாருடைய பங்கு தேவை? மக்களுடைய பங்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்தில் ஸ்தோத்திரம் உள்ள ஆலயத்துக்கு மக்களுடைய பங்கு தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாய் 1வது அதிகாரம் 2வது வசனம். ஆகாய் 1:2. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுது. தடை வந்தவனே சொல்லிட்டாங்க, ஏற்ற காலம் வரல. நாம ஒரு தடை வந்தவனே என்ன சொல்லுவோம்? தடை வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்கு சித்தம் இல்ல, விருப்பம் இல்ல, ஏற்ற காலம் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிடுவோம். இந்த மக்கள் அப்படிதான் சொன்னாங்க, ஏற்ற காலம் வரல, அதனால நம்ம காரியத்தை நாம பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வது வசனம். இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சுப்பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசினார். 6வது வசனத்துல, நீங்கள் திரளாய் நினைத்தும் கொஞ்சமாய் அறுத்துக் கொண்டு வருகிறீர்கள். நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை, குடித்தும் பரிபூர்ணமடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவருக்கும் குளிர்விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலாக பையில போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். அதனால உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்று ஆண்டவர் பேசினார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கணும்னா நம்ம நீங்க எல்லாரும் ஆலயத்துக்காக உங்கள் பங்களிப்பு இருக்கணும், நீங்க வேலை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் பேசினார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். 8வது வசனத்துல சொன்னார், நீங்கள் மலையின் மேல ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அன்னைக்கு சாலமோன் கூலியால வச்சு வெட்டினாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுக்கு கூலி கொடுத்து கூலி வேற ஆட்களை வச்சு வெட்டினாரு, இஸ்ரவேல் மக்கள் அல்ல. ஸ்தோத்திரம். ஆனா இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் மலையின் மேல ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல நான் பிரியமா இருப்பேன், அதனால என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்க ஒரு பங்களிப்பு இல்லாம ஒரு ஆலயம், முந்தின ஆலயம் கட்டப்பட்டது, ஒருத்தர் கூட அந்த ஆலயத்தில் ஒண்ணுமே செய்யல. ஆனா அந்த முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்றால் என்ன காரணம்னா, நாம் எல்லாரும் இணைந்து கட்டுகிறது தான் கர்த்தருடைய மகிமை பெரிதாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. ஒரு ராஜாவே கட்டி கொடுத்துட்டா அதுக்கு பெரிய, அதை விட பெரிய மகிமை எல்லா ஜனங்களும் சேர்ந்து கட்டும் போதுதான் அந்த மகிமை பெரிதாக இருக்கும். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய சபையை கட்ட வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. யாரோ ஒருவர் கட்டுவது அல்ல, நாம் எல்லாரும் இணைந்து செயல்பட வேண்டும் அவருடைய ஆலயம் கட்டப்பட. அதுதான் அப்போதான் கர்த்தருடைய மகிமையினால அந்த மகிமை விளங்கும். அல்லேலூயா. நாம் அனைவரும் செயல்பட்டால்தான் கர்த்தருடைய மகிமை விளங்கும் என்று ஆண்டவர் பேசினார். இன்னைக்கு கட்டடத்தை கட்டுறதுக்கு இல்ல, இந்த சபை வளரணும். கையில உயர்த்தி ஆமென் சொல்லுவோம்.
இந்த சபை கட்டப்படணும். இந்த கல்லின் மேலே சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை என்று சொன்னார். இந்த சபை கட்டப்படணும்னா என்ன செய்யணும்? நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆத்ம ஆதாயம் பண்ணணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்காக நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணணும். எல்லாருடைய பங்களிப்பு தேவை. சபையின் வளர்ச்சிக்கு எல்லாரும் ஆத்ம ஆதாயம் பண்ணணும். நம்ம எல்லாருடைய பங்களிப்பு தேவை. அல்லேலூயா. சபை வளர்ச்சிக்கு நாம் எல்லாரும் கொடுக்கணும். நம்ம எல்லாருடைய பங்களிப்பு தேவை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபம் பண்றது மட்டும் போதாது. சோத்திரம். நாம கொடுக்கிறவர்களாக இருக்கணும், உழைக்கிறவர்களாக இருக்கணும், பாடுபடுகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்த வசனத்துல ஜனங்கள் ஆலயம் கட்டுவதற்கு தடை வந்தது. தடை வந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எழுப்பி கட்டுங்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆகார் 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ திடன்கொள், எல்லா ஜனங்களை நீங்கள் திடன்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமென். 8வது வசனத்தில் சொன்னார், வெள்ளியும் சொல்லுங்க, வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறது எல்லாம் கர்த்தருடையவைகள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? வெள்ளியும் பொண்ணு யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். தேவன் நமக்கு தந்திருக்கிறவர்கள் எல்லாம் நம்முடையதல்ல, எல்லாமே அவருடையது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் பெரிய மகிமை நீங்க எழுப்பி கட்டும்போதுதான் மகிமை பெரிதாயிருக்கும். அதே போல அஸ்திவாரம் போட்டவங்க எஸ்ராவின் புத்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல கட்டி முடிச்சாங்க. எஸ்ராவின் புத்தகம் 5வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிப்போம். எஸ்ரா 5வது அதிகாரம் 1-2 வசனங்கள். கட்ட தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் இருந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 6வது அதிகாரம் 14, 15, 16, 16 வசனங்கள்ல 15 மட்டும் வாசிப்போம். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதாரம் மாதம் 3ஆம் தேதியில அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். 16வது வசனத்துல, அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. அந்த ஆலயத்துல மகிமை பெரிதாக விளங்கினது. இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணும் போதும், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த போதும் எந்த ஆலயத்துல அவர் வாசம், எந்த ஆலயத்துக்கு தான் போனார்? இந்த பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து வந்து திரும்ப கட்டப்பட்ட ஆலயத்துல தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விருத்தசேதனம் பண்ணப்பட்டார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமாக. இந்த ஆலயத்துல தான் ஆண்டவர் வந்து அநேக முறை பிரசங்கம் பண்ணினார், உபதேசம் பண்ணினார். இந்த கட்டப்பட்ட ஆலயத்துல தான் கர்த்தருடைய மகிமை பெரிதாக விளங்கினது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சிறையிருப்பிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்து கட்டப்பட்ட ஆலயம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்த போது, அவர் வளர்ந்த போது, அவர் வாழ்ந்த போது இருந்த அந்த தேவ ஆலயம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். ஹல்லேலூயா. இவ்விடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன். நான் இதை உங்களுக்கு என்ன சொல்கிறேன் என்றால், மகிமை பெரிதாயிருக்கும். இவ்விடத்துல சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்துல வரும்போது உங்களுக்கு எதை கட்டளையிடுவேன்? சமாதானத்தை கட்டளையிடுவேன். இதுவரைக்கும் சமாதானம் இல்ல
இல்லாத ஒரு நிலைமையில நாம வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவனுடைய சமூகத்துக்கு வரும்போது ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அதுதான் பெரிதான மகிமை. அல்லேலூயா. பெரிய மகிமை காணப்படும் பொழுது அங்க வந்தாலே என்ன நடக்கும்? சமாதானம் வரும். கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்விடத்துல சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன். இவ்விடத்துல சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், உனக்கு உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்குமே என்று சொன்னார். இயேசு வாழ்ந்த காலத்துல தேவாலயத்தை பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரம். சமாதானம் தேவை. தேவ மகிமை இருக்கிற இடத்துல எது காணப்படணும்? சமாதானம் காணப்படணும். மகிமை நிறைந்து இருக்கிற இடத்துல சமாதானம் நிறைந்து இருக்கும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா, ஆமென். அதுதான் இன்னைக்கு நான் முக்கியப்படுத்துகிறேன். சோதரம் பெரிதான மகிமை இருக்கிற இடத்துல பெரிய சமாதானத்தை ஆண்டவர் வைக்கிறார். சில வசனங்களை மாத்திரம் நாம் வேகமாக ஒரு 3 வசனத்தை மட்டும் நாம் வாசித்து முடிப்போமாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 33வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 33வது அதிகாரம் 9வது வசனம். எரேமியா 33:9. எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வசனத்துல 7வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன். தேவாலயத்தை கட்டுவிப்பேன். மறுபடியும் அந்த சொந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். அவர்களை குறித்து எல்லா பூமியில் உள்ள அவர்களுக்கு நான் செய்யும் நன்மை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மைகள் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு திரும்பி வந்து ஆலயத்தை கட்டின பிறகு அவங்களுக்கு ஆண்டவர் எல்லா சமாதானத்தையும் கொடுத்தார். அவங்கள பார்த்து பூமியில் இருக்கிற எல்லாரும் அஞ்சி நடுங்குனாங்களாம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. அவன் எல்லா சமாதானத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். மகிமை உங்க வீடை நிரப்பும் போது உங்க வீட்டுல சமாதானம் இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். உங்க வாழ்க்கையில மகிமை நிரப்பும் போது சமாதானம் இருக்கும். ஆலயத்தை மகிமை நிரப்பும் போது எல்லா சமாதானமும் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதனால எல்லாரும் பயந்து நடுங்குவாங்களாம். அல்லேலூயா. இவங்க மாத்திரம் பயம் இல்லாம இருக்காங்க, இவங்க மாத்திரம் சந்தோஷமா இருக்கிறாங்க, இவங்க மாத்திரம் சமாதானமா இருக்கிறாங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கு எல்லாம் ஒரு கலக்கமும் பயமும் ஒரு திகிலும் இருக்கும். ஆனா தேவ பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், சமாதானம். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 66வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 66:12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும். ஏசாயா 60வது அதிகாரம் 2-3 வசனங்கள். உண்மையில் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உண்மையில காணப்படும். இதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17வது வசனம், 17-18 வசனங்களை வாசித்து முடிப்போமாக. அல்லேலூயா. நான் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி
உன் கண்காணிகளை சமாதானம் உள்ளவர்களும் உன் தண்டக்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமையும் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை இரட்சிப்பு என்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஹல்லேலூயா. சமாதானம் உள்ளவர்களாக நான் மாற்றுவேன், நீதி உள்ளவர்களாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் இந்த ஏசாயா 60வது அதிகாரத்துல மகிமை உண்மையில காணப்படும். கர்த்தர் உண்மையில உதிப்பார். அப்பொழுது ஒரு சமாதானம் உள்ளவர்களாக நான் மாற்றுவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். ஹல்லேலூயா. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆகாய் 2வது அதிகாரத்தில் நாம் பார்த்தோமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 7வது வசனம், 8வது வசனம், 9வது வசனம், 19வது வசனம் அப்படியே நாம் வாசிப்போமாக. வெள்ளி இந்த ஆலயத்தை 7வது வசனத்தின் கடைசி பகுதி, இந்த ஆலயத்தை மகிமை நான் நிறைய பண்ணுவேன். 8வது வசனம், வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. 9வது வசனம், இந்த ஆலயத்தின் மகிமை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார். 19வது 18, 19, 20 வசனங்கள்ல இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் இதே காரியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்.